வணக்கம் மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுவரை நீங்க பாடலும் படிப்பிறவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் முக்கியமா கீழே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த வாரமும் ரொம்ப அழகான ராஜா சார் சாங்கோட நான் அவங்கள மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ அதுதான் ஒன்றை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை. ஸோ எவ்ரி ஒன் ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த பாட்டு தெரியும். இந்த பாட்டு தெரியாதுன்னு சொல்கிற ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அண்ட் சிமிலர் இந்த பாட்டு பிடிக்காதுன்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு லவ்லி மெலடி. அண்ட் இந்த சாங்கோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒரு நைட் எஃபெக்ட், ஒரு நைட் டைமில் வர ஒரு சாங்கு. அதுக்கு அது வீடியோ பார்க்காம நீங்கள் இந்த சாங்கை மட்டுமே கண்ணை மூட்டு கேட்டாலே உங்களுக்கு அந்த நைட் எஃபெக்ட் தானாக வந்துடும். அந்த மாதிரி கம்போஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நன் அதர் தேன் ஆர் மாஸ்டர் ராஜா சார். அண்ட் இந்த சாங்கோட சிங்கர்ஸ் வந்து கமல் சார் அண்ட் ஸ்ரேயா கோஷால் மேம். அண்ட் திஸ் சாங் இஸ் செட் இன் த ஸ்கேல் எஃப், அதாவது 4 கட்டை. அண்ட் இதோட மெட்ரோனம் வந்து 120 to 121 பீட்ஸ் பர் மினிட்ல இருக்கு. டைம் சிக்னேச்சர் வந்து 4/4 தான். இந்த பாடலுக்கு லிரிக்ஸ் யார் எழுதியிருக்காங்கன்னா அதுவும் நம்ம கமல் சார் தான். அவரே ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவரே பாடியிருக்காரு, அவரே லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ சகலகலா வல்லவன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நோ டவுட். அண்ட் இந்த சாங் இஸ் செட் இன் த ராகம் சங்கராபரணம். என்ன சொல்கிறது, மெஜாரிட்டி ஆஃப் த சாங் வந்து சங்கராபரணமில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு சில இடத்துல அந்த நோட்ஸ் கொஞ்சம் மாறுது. ஸோ மேஜராக பார்த்தோம்னா இது சங்கராபரணம் ராகமில் அமைஞ்ச பாடல். ஸோ வாங்க இந்த பாடலுக்கு போகலாம். வாங்க இப்போ பல்லவி ஸ்டார்ட் பண்ணலாம். பல்லவி பிகினிங் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபீமேல் பாடுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரிதம் எதுவும் இருக்காது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் பாடிப்பாங்க, ட்ராக் பண்ணி. ஸோ இது கொஞ்சம் ப்ரீஸியாக வரணும். நல்லா சாஃப்டாக பாடுங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன். இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒன்றை விட மட்டும் ஒரு 4 கவுண்ட்ஸுக்கு சஸ்டெயின் பண்ணியிருப்பாங்க. ஒன்றை விட அவ்வளோ தூரம் ஸ்லோவா. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. கடைசியில ஒரு குட்டி ஃபேட் அவுட், ஒண்ணுமில்ல. இது ஃபேட் அவுட். இப்போ வந்து ரிதமோட பாட்டு ஸ்டார்ட் ஆகும். ரிதமோட பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஃபீமேல் தான் பாடுவாங்க. இப்போ ரிதமோட கொஞ்சம் ஃபாஸ்டா. ஒன்றை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. இப்போ மேல். ஒன்றை விட ஒரு உறவன்னு சொல்லிக்கட யாரும் இல்ல யாரும் இல்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யாரும் இல்லை அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு கமல் சார் செகண்ட் யாரும் இல்லை கொஞ்சம் பேஸ்லேருந்து ஒரு மாதிரி அழகாக எடுத்துருப்பாரு. யாரும் இல்லை யாரும் இல்லை அப்படி பாடிப்பாரு. அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுக்கு ஸ்வரம் பார்த்தீங்கன்னா ரேகமப்பா மகரிக மகரி சரி நீ சரி 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 சரி. இதுதான் ஸ்வரம். ஓகே, இதான அப்புறம் திரும்ப அடுத்த லைன் ஃபீமேல் பாடுவாங்க. வாக்கப்பட கிடைச்சா விருமாண்டி சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி சாதிசனோ எல்லாம் அவன் தாண்டி கேட்டவரோ உடனே தந்தாண்டி. ஆக்சுவலி இதுதான் உடனே தந்தாண்டி அப்படின்னு பாடியிருப்பாங்க. பட் பாடி அந்த டி பாடும் போதே அவங்க அடுத்த லைன் என்ன விடா அந்த டிக்கு மேலேயே ஓவர்லாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 ட்ராக்காக பாடி அந்த டி அவங்க பின்னாடி பாடும் போதே மேலே என்ன விடன்றதை ஓவர்லாப் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒருத்தர் தான் பாட போகிறோம். அண்ட் ஸ்மியூவில் வந்து 2 ட்ராக்கெல்லாம் நம்ம இப்போ பண்ண முடியாது. ஸோ அந்த டியை கட் பண்ணிடலாம். டியை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுத்த லைன் போகலாம். ஸோ நம்ம என்ன பாட போகிறோம்னா
கேட்ட வரும் உடனே தந்தான், அவ்வளோதான் பாட போகிறோம். அந்த டியை பாட போகிறது இல்லை. ஓகே, கேட்ட வரும் உடனே தந்தா என்ன விட அந்த சரி வர புரிஞ்சுக்க யாரும் இல்லை, எவளும் இல்லை. ஸோ இப்போ திரும்ப இந்த லைன் பை லைனாக சொல்கிறேன். வாக்கப்பட கிடைச்சா விருமாண்டே. ஸோ நல்ல ஃபீல் கொடுத்து கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஃபீல் கொடுத்து சாஃப்டாக பாடுங்க. வாக்கப்பட கிடைச்சா விருமாண்டே. இது ஆக்சுவலி இதோட ஸ்வரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 2 ஸ்வரத்தில் இவ்வளோ அழகான ஒரு லைன் கேட்க அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் 2 ஸ்வரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீ அண்ட் சா. நீ கடைசியில் மட்டும் ரீ தொட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது கேட்க. ஸோ இப்போ அடுத்த லைன். சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி. ஸோ இங்கே 2 இடத்துல பிருகா வரும். சாட்சி சொல்ல சந்திர சந்திர சந்திர, இது ஒரு பிருகா. வருவாண்டி டி டி. சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி. இதே டியூன் தான் அடுத்த 2 லைனுக்கும். சாதிசனோ எல்லாம் அவன் தாண்டி கேட்ட வர உடனே தந்தா. தந்தான் பாடிட்டு திரும்ப ஒன்றை விட டியூன்லேயே லிரிக்ஸ் மாதிரி அடுத்த லைன் பாடுவாங்க. கேட்ட வர உடனே தந்தா என்ன விட ஒன்னச்சரி வர புரிஞ்சுக்க யாரும் இல்லை, எவளும் இல்லை. இதுதான் டியூன். இந்த ஒன்றை விடல நம்ம எப்படி டைனமிக்ஸ் கொடுத்து எப்படி அதை அழகாக்கலாம்னா, ஒன்றை விட அது ஒரு கர்வ் மாதிரி, ஒரு மவுண்டன் வரைஞ்சா எப்படி வரைவோம், இப்படி வரைவோம் இல்லையா, அது மாதிரி தான் அந்த விட அந்த ஒரு டியூன் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அப்படி வரும். ஓகே, அண்ட் லாஸ்ட் வந்து மேல் வந்து பாடுவாங்க. ஸோ இங்கே வந்து நார்மலாக நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைனில் ஒன்றை விட இந்த உலகத்தில் பாடணும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்றை விட அப்படியே கண்டினியூஸாக பாடாமல் கட் பண்ணி பாடிப்பாங்க. கடைசியில் பல்லவி முடிக்கும் போது புரியுதா, ஒரு மாதிரி கட் பண்ணி பாடியிருக்காங்க. அண்ட் அதே ஃபீமேல் ஓவர்லேப் பண்ணும்போது என்ன விட. ஸோ ஃபீமேல் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணியிருக்க மாட்டாங்க, வெறும் அந்த என்னன்ற வார்த்தையை என்னன்றது மட்டும் கட் பண்ணி விட வந்து அப்படியே அழகாக ஒரு கர்வ் கொடுத்து பாடியிருப்பாங்க. ஃபீமேல் வந்து என்ன விட இப்படி வரும். ஸோ இதுக்கு ஓவர்லேப் பண்ணும் இல்லையா, ஸோ இதுக்கான டைமிங்ஸ் என்னன்னு நான் சொல்லிட்டேன். மேல் வந்து சமத்தில் ஆரம்பிக்கணும், ஃபீமேல் வந்து சரி வர புரிஞ்சுக்க யாரும் இல்லை, எவளும் இல்லை முடிச்ச உடனே மேல் தான் ஸ்டார்ட் பண்ணும் சமத்தில். ஒன்றை விட அப்படின்னு சமத்தில் ஆரம்பித்து 4 கவுண்ட் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணும் மேலு. இப்போ ஃபீமேல் எங்கே ஆரம்பிக்கணும்னா மேலோட 3rd கவுண்ட்டில் ஃபீமேல் ஆரம்பிக்கணும். மேலோட 3rd கவுண்ட் தான் ஃபீமேலுக்கு ஃபர்ஸ்ட் கவுண்ட்டு. அங்கேருந்து பிடிச்சி அடுத்த 4 கவுண்ட்டுக்கு ஃபீமேல் சஸ்டெயின் பண்ணும். ஓகே, நான் எப்படின்னு பாடி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மேல் வந்து 1 இந்த ஃபர்ஸ்ட் கவுண்ட்டில் ஆரம்பிப்பாங்க, ஃபீமேல் வந்து 1 to 3 3rd கவுண்ட்டில் ஃபீமேல் ஆரம்பிப்பாங்க. ஸோ மேலோட 3rd கவுண்ட் ஃபீமேலுக்கான ஃபர்ஸ்ட் கவுண்ட். அண்ட் அங்கேருந்து ஃபீமேலுக்கு 4 கவுண்ட் நீங்கள் கவுண்ட் பண்ணி அங்கே வரைக்கும் நீங்கள் சஸ்டெயின் பண்ணும். ஓகே, இப்போ நான் பாடி காட்டுறேன். அது வரைக்கும் ஃபீமேல் சஸ்டெயின் பண்ணும். ஸோ இப்படி தான் அந்த லைன் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி மேல் பின்னாடி சஸ்டெயின் பண்ணிட்டு இருப்பாரு 3rd and 4th கவுண்ட்டுக்கு. நான் ஃபீமேல் பாடுறதுனால என்னால் பின்னாடி சஸ்டெயின் பண்ண முடியல. ஹோப் தட் இஸ் அண்டர்ஸ்டுட். மேல் வந்து 4 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஒன்றை விடன்றதை சஸ்டெயின் பண்ணும். ஓகே,
this is about the tune of Pallavi. Coming to the diction part. ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராமத்து கதை இல்லையா. ஸோ வந்து நார்மல் தமிழில் நார்மல் தமிழ் மாதிரி இருக்காது உச்சரிப்பு, சில இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எப்படின்னா அது நான் லைன் பை லைனாக வரேன். இப்போ பல்லவியோட ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தீங்கன்னா உன்னை விட அப்படி இருக்குது. நம்ம எப்படி சொல்லுவோம் உன்னை. இப்போ பாட்டிலலாம் எடுத்தீங்கன்னா, இப்போது சினிமா பாட்டே ஆகட்டும், ஹே உன்னைத்தானே உன்னை அப்படின்னு தான் பாடும். உன்னாலே இந்நாளும் அப்படி ஊன்னு தான் பாடுவோம். பட் இது கிராமத்து சைடுன்றதுனால ஒன்றை விட ஓ சவுண்டு வரும், ஒன்றை விடன்னு பாடுவாங்க. ஒன்றை விட இந்த உலகத்திலும் தானே பாடுவோம், உலகம் அப்படின்னு தானே சொல்லுவோம் நம்ம பாடும்போது. பட் இது கிராமத்து சைடுன்றதுனால உலகத்தில் ஓ சவுண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒசந்ததுக்கும் ஓ தான். ஸோ ஒன்றை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஓ இன் பிளேசஸ் ஸ்டார்டிங் வித் யூ இந்த ஃபர்ஸ்ட் லைனில். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லைன் பார்த்தீங்கன்னா வாக்கப்பட கிடைச்சா விருமாண்டி சாட்சி சொல்ல சந்திர வருவாடி சாதிசனோ. ஸோ நம்ம ஜாதின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அங்கே ஜே இல்லாமல் எஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சாதிசனோ ஜனோன்வோ அதை சனோன்னு பாடுவாங்க. சாதி சனம் இந்த எல்லாமும் தான் அது. ஆக்சுவலி அது வேர்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமும் ELLAMUM. ஆனால் இவங்க வந்து பாடும்போது எல்லாவும் அப்படின்னு படிப்பாங்க. எல்லாவும் ஒரு VUMன்ற மாதிரி படிப்பாங்க. சாதிசனோ எல்லாவும் அவன் தாண்டி அப்படி பாடிருப்பாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ELLAVUMன்ற மாதிரி பாடிப்பாங்க. கேட்ட வர உடனே தந்தா. அதே மாதிரி அடுத்த லைன் இந்த விட ஒன்னு ஓ சரி வரன் தானே சொல்லுவோம். ஆனால் அவங்க சரி வரன்னு ஒரு CH அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் கொடுத்துருப்பாங்க. சரி உன்னை விட ஒன்ன சரி வர புரிஞ்சுக்க ஆரும் இல்லை எவ்வளவும் இல்லை. அது ஆக்சுவலி யாரும் இல்லை தான் மீனிங். பட் பாடும்போது ஆரும் இல்லை AARUMன்ற மாதிரி பாடியிருப்பாங்க. ஸோ இது ஒரு கிராமத்து சைடு சாங்ன்றதுனால வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் லிரிக்ஸ் டூ. ஸோ இதுதான் அந்த லிரிக்ஸோட கிளாரிஃபிகேஷன். அண்ட் இதோட நம்ம பல்லவி முடிஞ்சுது. வாங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சரணம் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சரணமோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபீமேல் தான் ஆரம்பிப்பாங்க. அள்ளி கொடிய காத்து அசைக்குது அசையும் குளத்து குடம்பு கூசுது. ரொம்ப ஒரு மாதிரி ப்ரீஸியாக வரும். ஸோ ரொம்ப எல்லாம் சங்கதியெல்லாம் போட ட்ரை பண்ணாதீங்க, சிம்பிள் தான். பட் ஏஸ்தட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் அந்த சாஃப்டாக பாடி அந்த ஒரு பியூட்டியை கொண்டு வர பாருங்க. சங்கதியெல்லாம் பெருசாக இல்லை. ஸோ டோன்ட் ட்ரை டு புட் இன் சங்கதி. அப்படி சங்கதி ஏதாவது போட்டு பார்த்தீங்கன்னா அது ஹெவி ஆகி சாங்கோட அந்த ஃப்ளேவரே மாறிடும். ஸோ லெட்ஸ் கீப் இட் சிம்பிள் அண்ட் சிங் சாஃப்ட்லி. அள்ளி கொடிய காத்து அசைக்குது அந்த இதில் ஸோ யூ ஸ்டாப் தேர் அண்ட் யூ டேக் அ லிஃப்ட். அசைக்குது அப்படி வரும். அசையும் கொடுத்து only 3 notes. அசையும் கொடுத்து குடம்பு கூசுது. கூசுதுன்றது நல்லா ஃபீல் பண்ணி பாடுங்க. பால ஒரு த்ரோ. என்ன போலவே அலப்பாயுது. ஸோ அந்த பாவமும் அந்த புல்லரிச்ச பா இருக்குல்லையே அந்த பா லிஃப்ட் பண்ணும். அண்ட் என்ன போலவே அந்த போவையும் லிஃப்ட் பண்ணும். அள்ளி கொடிய காத்து அசைக்குது அசையும் குளத்து குடம்பு கூசுது. புல்லரிச்ச பாவம் என்ன போலவே அலப்பாயுதே. அந்த மாதிரி ப்ரீஸியாக வரணும். இப்போ வந்து மேல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு பாடினது கமல் சார். ஸோ அவர் வாய்ஸ் கொஞ்சம் போல்டாக இருக்கும்.
ஃபீமேல் ஸ்ரேயா கோஷல்ன்றதுனால நல்ல சாஃப்டாக பாடியிருப்பாங்க. அவர் வந்து மெலடி இருக்கும் பாட்டில், பட் அவரோட வாய்ஸ் கொஞ்சம் போல்டாக இருக்கிறதுனால சில இடத்துலலாம் அப்படி ஏன்னோ அப்படி பேங்கான்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மேல் சிங்கர்ஸ் ட்ரை டு கெட் தட். நிலவில் காயு வேட்டி சேலையோ. ஸோ ஃபீமேல் பாடும்போது கிது அவ்வளோதான் போச்சு. மேல் பாடும்போது யூ ஹவ் டு கிவ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். நிலவில் காயு வேட்டி சேலையோ அப்படி மேல் பாடணும். நம்ம பார்த்து சோடி சேருது. பார்த்தீங்களா, ஜோடியில் சோடின்னு பாடிப்பாங்க. செத்து வச்ச காத்து துதி பாடுது. அந்த காத்துல ஒரு த்ரூ. செத்து வச்ச காத்து துதி பாடுது, ஸ்ருதி சேருது. அந்த சேருதுல ஒரு குட்டி வேரியேஷன். சேருது சேருது அப்படி பாடிப்பாங்க. இப்போ அடுத்து ஃபீமேல். என்ன புதுதா. அந்த என்னல இருக்கிற அந்த ஒரு சங்கதி தான் கொஞ்சம் ட்ரிக்கி. ட்ரை டு கெட் தட் ப்ராப்பர்லி. ஸ்லோவாக பாடி காட்டுறேன். என்ன என்ன புதுதா அனலாகுதே தேஹோ. அந்த அனலாகுதேலையும் அதே சேம் சங்கதி தான். என்ன புதுதா அனலாகுதே ஏன் தேஹோ. அந்த தேகமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சஸ்டெயின் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்து வர எல்லாமே ஃபீமேல் தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சரணம்ல மேலுக்கு ஒரே லைன் தான். ஸோ அடுத்த லைனும் ஃபீமேல். யாரு சொல்லி தந்து வந்தது காணா கனா வந்து கல்லது. இது கொஞ்சம் ஹையர் ஆக்டேவ்ல வர லைன்ஸ் அண்ட் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாடுங்க. யாரு சொல்லி எண்டிங்ல அந்த சங்கதி. யாரு சொல்லி தந்து வந்தது காணா கனா வந்து கொல்லது வந்து கொல்லது கொல்லது. இதுதான் அங்க சங்கதி. இதுக்கு பேருதான் மோட்சமா. அந்த இதுக்கு வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட். இதுக்கு பேரு ஒரு டபிள்யூ அப்படியே ஸ்லாண்டிங்காக இருந்தால் எப்படி இருக்கும். இதுக்கு பேருதான் மோட்சமா மோட்சமா மோட்சமா. ஸோ அந்த கடைசி மோட்சமா ட்ரை டு இப்போ 3 மோட்சமாக பாடுறோம். ஃபர்ஸ்ட் பாடுற மோட்சமாவோட செகண்ட் மோட்சமாவோட வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேர்ட் இந்த ஃபர்ஸ்ட் 2 தவடையும் இன்னமும் குறைச்சி இன்னும் சாஃப்டாக பாடுங்க. அதுதான் அந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க அந்த அழகு. இதுக்கு பேருதான் மோட்சமா மோட்சமா மோட்சமா. இதுக்கப்புறம் மேல் வெறும் ஒன்றை விட அந்த 2 வார்த்தை தான் ஃபுல் லைன் கூட பாடல. ஒன்றை விட. ஸோ மேல் வந்து அந்த லாஸ்ட் பல்லவி எண்டில் நம்ம எப்படி கட் பண்ணி பாடணும், அதே மாதிரி இங்கேயும் கட் பண்ணி இந்த 2 வார்த்தையும் பாடியிருப்பாங்க. ஸோ இது முடிச்சு ஒரு குட்டி ஒரு ஒரு பிஜிஎம் மாதிரி குட்டியாக வரும். அது முடிஞ்சோடனே திரும்ப மேல் தான். காட்டு வழி காளிங்க கழுத்து மணி. இது எந்த டியூன்னா வாக்கப்பட கிடைச்சா விருமாண்டி. அதே டியூனை இங்கே மேல் பாடிப்பாங்க. காட்டு வழி காளிங்க கழுத்து மணி கையில நமக்கு அது கோயில் மணி. அந்த மணியில் அந்த சங்கதி வரணும் எண்டில். மணி. இது கொஞ்சம் போல்டாக பாடுங்க. அந்த காட்டு வழி அந்த ஒரு சினாரியோ அந்த ஒரு அந்த ஒரு சூழல் அவர் வந்து இந்த பாட்டு மூலிமா சொல்கிறாரு. எனக்கு கமல் சாரோட வாய்ஸும் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு காத்திரம் வரணும் இந்த லைன்ஸில் எஸ்பெஷலி.
ராத்திரியில். ஸோ காட்டு வழி வந்து கொஞ்சம் மேலேருந்தே ஆரம்பிப்பார். காட்டு வழி. ஆனால் தேர்ட் லைன் ராத்திரியில் வந்து கீழே. ராத்திரியில் புல்வெளி நனைக்கும் பனி போத்துக்கிற நமக்கு அது மூடு துணி. இதுதான் டியூன். என்ன வாட்டி பாடி காட்டுறேன். காட்டு வழி காளிங்க கழுத்து மணி கையில நமக்கு அது கோயில் மணி. ராத்திரியில் புல்வெளி நனைக்கும் பனி பொத்துக்கிற நமக்கு அது மூடு துணி. அவர் ஆக்சுவலி துணி பாடும் போதே ஃபீமேல் ஓவர்லாப் பண்ணும். ஒன்ன விட. ஸோ திஸ் ends our first பல்லவி and the first சரணம் and the following பல்லவி. இப்போ செகண்ட் சரணம் போகலாம். ஸோ செகண்ட் சரணமோட டியூனிங் வந்து டிட்டோ சேம் ஆஸ் த ஃபர்ஸ்ட் சரணம். அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு சில இடத்துல மட்டும் குட்டி வேரியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வில் ஃபோக்கஸ் மோர்னா. ஸோ செகண்ட் சரணமோட பிகினிங்கும் ஃபீமேல் தான். கூட நான் கூடி இருந்திட எனக்கு சென்மு ஒன்று போதுமா. ஸோ இருந்திடலையும் அதே சங்கதி தான். அந்த ஃபர்ஸ்ட் சரணம்ல வந்த அதே சங்கதி. இருந்திட பாஸ் அண்ட் டேக் ஆஃப். இருந்திட எனக்கு சென்மு ஒன்று போதுமா. நாறு சென்மு வேணும் அதை கேட்குறே சாமிய. அந்த வேணும்ல ஒரு த்ரோ. நாறு சென்மு சாமியில் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சரணம். சாமிய அப்படின்னு பாடிருப்பாங்க. அண்ட் இங்கே லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்மோ எனக்கு சென்மோ ஒன்று போதுமா 100 சென்மோ வேணும். ஸோ அதே மாதிரி ஊன் கூட இல்லை ஓன் கூட நான் அப்படி பாடியிருப்பாங்க. தென் மேல். நெக்ஸ்ட் மேலு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஒரு டைலாக் ஒன்று வரும். ஆக்சுவலி அது கேட்குறே சாமிய 1 2 3 4 100 சென்மோ நமக்கு போதுமா. ஸோ அங்கே ஒரு 4 கவுண்ட்ஸ் கேப் விட்டு தான் மேல் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் ஒரு குட்டி ஒரு கான்வர்சேஷனே நடந்துடும் ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் நடுவில். ஸோ சாமி ஆனப்புறம் மேல் கேட்பார் என்ன கேட்குற சாமிய அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஃபீமேல் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க 100 சென்மோ கூட அப்படின்னு. திரும்ப மேல் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போதுமா சொல்லிட்டு டக்குன்னு 100 சென்மோ அப்படி பாடுவார். ஸோ அது தாளத்தில் சொல்லலாம் கரெக்டாக. சமத்தில் வந்து என்ன கேட்குற சாமிய அப்படி சமத்தில் ஆரம்பித்து 2 கவுண்ட்டு. 3வது கவுண்ட் சமத்தில் ஃபீமேல் ரிப்ளை 100 சென்மோ கூட அப்படி. திரும்ப அடுத்த சமத்தில் டக்குன்னு போதுமா 100 சென்மோ போதுமானு இந்த சமத்தில் ஆரம்பித்து அந்த அந்த கவுண்டோட செகண்ட் ஹாஃபில் அந்த செகண்ட் லைன் சாங் ஆரம்பிச்சிடும். என்ன கேட்குற சாமிய 100 சென்மோ கூட போதுமா 100 சென்மோ நமக்கு போதுமா. அதே ஃபர்ஸ்ட் சரணம் இருந்தால் அதே சங்கதி. மா வேற வரும் ஏதும் கேட்போமா சகாவரோ கேட்போம் சகாவரோ கேட்போம் அந்த சாமிய அந்த சாமிய அந்த சாமிய. ஒரு எக்ஸ்ட்ரா சிஸ்டன் கொடுத்துருப்பாரு அந்த சாமியில் இந்த சரணம்ல கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் சரணம். சகாவரோ கேட்போம் அந்த சாமிய அந்த சாமிய. இதுதான் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். அடுத்து ஃபீமேல். காத்தாலஞ்சாலோ கடலாக நீருந்தாலோ. ஸோ இந்த தாலும்ல ஒரு சங்கதி இருக்குல்ல தாலு
ஃபர்ஸ்ட் சரணம்ல அந்த சங்கதி இருக்காது, பிளேனாக இருக்கும். அனலாகுதே ஏன் தேஹோ தேஹோ அப்படின்னு பாடிருப்பாங்க. ஆனால் இந்த சரணம்ல ஃபீமேலு கடலாக நீ இருந்தாலும் பாடி எக்ஸ்ட்ரா சஸ்டெயின். இப்போ மேல் அடுத்த லைன் ஆகாசமான போதிலும் ஆகாசமான போதிலும் ஆனா குட்டி பிருகா ஆன ஆகாசமான ஆன அப்படி வரும். ஆகாசமான போதிலும் எந்த ஒரு எடுத்த போதிலும் அந்த எடுத்த போதிலும் இஸ் அது ஒரு வேரியேஷன் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் சரணம். எந்த ஒரு எடுத்த போதிலும் ஒரு குட்டி லிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. எடு தல போதிலும்ல அந்த தீல எந்த ஒரு எடுத்த போதிலும் அப்படி பாடிப்பாங்க. சேர்ந்தேதான் பொறுக்கணும் இருக்கணும் கலக்கணும். இதை ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுங்க அந்த கடைசியில். சேர்ந்தேதான் பொறுக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த பொறக்கணும் இருக்கணும் கலக்கணும் அந்த எண்டில் அவர் வாய்ஸில் ஒரு குட்டி விப்ராட்டோ இருக்கும். இது ஃபர்ஸ்ட் சரணம்ல ஃபீமேல் பாடும்போது விப்ராட்டோ இருக்காது. ஆனால் மேல் அவர் வாய்ஸே அப்படின்றதுனால அந்த பேஸில் அவர் பாடும்போது ஒரு நேச்சுரல் ஒரு விப்ராட்டோ கொடுத்துருப்பாரு. சேர்ந்தேதான் பொறுக்கணும் இருக்கணும் கலக்கணும். இதான அப்புறம் ஃபீமேல் உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ மேல் உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்லை யாரும் இல்லை. இப்போ மேல் மேலே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. வாழ்க்கதர வந்தா விருமாண்டி வாழ்த்து சொல்ல சந்திர வருவாண்டி. வாழ்த்து வாழ்த்து சொல்லன்னு படிப்போம். வாழ்த்து சொல்ல. ஓகே. வாழ்க்கதர வந்தா விருமாண்டி வாழ்த்து சொல்ல சந்திர வருவாண்டி. இப்போ ஃபீமேல் ஃபீமேலுக்கு நோ சேஞ்சஸ், அதே மாதிரி தான் நார்மல். சாதிசனு எல்லோ அவன் தாண்டி கேட்டவர உடனே தந்தாண்டி. ஃபஸ்ட்டு பல்லவியில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது, ஏன்னா உடனே அடுத்த லைன் வந்துடும். ஸோ டி பாட முடியாது. வருவான் சாரி தந்தான் தந்தான் பாடிட்டு உடனே என்ன விட ஆரம்பிப்போம். பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக பீட் விட்டுருக்காங்க. ஸோ ஃபீமேல் தந்தாண்டின்றத முழுசாக பாடி விட்ட அப்புறம் தான் மேல் அடுத்த லைன் எடுப்பாங்க. சாதிசனு எல்லாம் அவன் தாண்டி கேட்டவர உடனே தந்தாண்டி. இப்போ மேல் உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்லை யாரும் இல்லை. இப்போ ஃபீமேல் அந்த பல்லவி எண்ட் பண்ண மாதிரி ஃபீமேல் ஃபஸ்ட்டு கட் பண்ணி பாடியிருப்பாங்க, மேல் வந்து ஓவர்லேப் பண்ணி திரும்ப பாடியிருப்பாங்க. ஸோ அதே டைமிங் தான் நான் ஃபர்ஸ்ட் பல்லவியில் சொன்னேன் இல்லையா, ஃபீமேல் வந்து என்ன விட மேல் ஒன்ன விட. ஸோ அங்கே மேல் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபீமேல் தேர்ட் கவுண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே வந்து ஃபீமேல் ஃபர்ஸ்ட் கவுண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மேல் தேர்ட் கவுண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கட் பண்ணி ஒன்ஸ் அகெயின் என்ன விட ஒன்ன விட. ஸோ இதோட நம்மளோட இந்த ஒன்னை விட சாங்கோட அழகான ஒரு சாங் இது. ஸோ இதோட இன்னும் லைன் பை லைன் பிரேக்கப் பண்ணி சொல்லி கொடுக்குறது இதோட முடிஞ்சுது. ஆல் தி பெஸ்ட். Hope you all love this video. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடிடுவோம் படிப்பிடுவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.